ஐடி செக்டரை சுற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லே ஆஃப் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அதன் ஒரு எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தையில் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கடுமையான அளவில் வாலடைலாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லை, உலக அளவிலேயே இப்போ ஐடி செக்டர் ஒரு நெருக்கடி தான் சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில் கூட ஆந்த்ரோபிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூஎஸ் பேஸ்டு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஏஐ கிளாட் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதன் எதிரொலி இந்திய பங்குச்சந்தையில் 5% வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து பிப்ரவரி 12ஆம் தேதியான இன்னைக்கும் ஐடி செக்டர்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. எதனால ஐடி பங்குகள் திடீர்னு ஒரு 5% வரைக்கும் டவுன்ஃபாலை சந்திச்சது, மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த நியூஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு, இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவிலேயே சமீபத்தில் ஐடி செக்டர் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடி தான் சந்திச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லே ஆஃப்ஸ் அப்படின்னு இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸோட ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிற டேட்டா வெளிவந்திருக்கு. ஸோ அந்த டேட்டால என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி மாசத்துல யூஎஸோட ஜாப் மார்க்கெட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா அன்எம்ப்ளாய்மெண்ட் 4.3% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யூஎஸ்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பொதுவாகவே ஒரு நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னா அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் அங்கே வட்டியை குறைக்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க. பெரும்பாலும் வட்டியை குறைக்க மாட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதிகமாக நடக்க சென்ட்ரல் பேங்க்ஸ் வட்டியை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லைனா அதிகரிப்பாங்க. ஆனால் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி நம்ம யூஎஸ் வந்து ஒரு ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்திருக்கும் பட்சத்தில் ஃபெட் ரேட் கட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜாப் டேட்டாவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னதான் யூஎஸ்ல வேலைவாய்ப்பு அதிகரிச்சிருந்தாலும் கூட ஐடி செக்டரில் பெரிய அளவில் இந்த வேலைவாய்ப்பு உருவாகலை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். குறிப்பாக ஹெல்த் கேர், சோஷியல் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரியான துறைகளில் தான் நிறைய வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கே தவிர ஐடி செக்டரில் பெரிய அளவுக்கு நோட்டிசபிளான அளவுக்கு வேலைவாய்ப்பு உருவாகலை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். யூஎஸ் மாதிரி ஒரு முக்கியமான நாட்டில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு நடந்திருக்கு, ஆனால் ஐடி அந்த கேம்குள்ளே இல்லை அப்படிங்கும்போது உலக அளவில் அது என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படிங்கிறது தான் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதன் எதிரொலி தான் யூஎஸ் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, குளோபலி இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் ரொம்ப டவுனாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெக் ஜெயன்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 2.2% டவுன்ஃபாலை சந்திச்சிருக்கு. கூகுளோட பேரண்ட் நிறுவனமான ஆல்பபெட் 2.4% வரைக்கும் சரிவை சந்திச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த ஐடி இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா S&P 500 2.6% வரைக்கும் ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த நிலைமை இருக்குது அப்படின்னா குளோபலி மற்ற நாடுகளையும் இதோட எதிரொலி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில தான் இந்திய பங்குச்சந்தையிலையும் அதோட இம்பாக்ட் கடுமையாக இருந்ததை நம்ம பார்த்தோம். குறிப்பாக நம்ம நிஃப்டி ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2025 அந்த ஹோல் இயரில் இது வரைக்கும் 13% வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கு. ஆனால் ஜனவரி 2026 இருந்து இப்போ வரைக்கும் நடந்த இந்த ஒரு 40 நாட்கள்லேயே 11% மேலே ஒரு வீழ்ச்சி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஷேர் மார்க்கெட்டை தொடர்ந்து கவனிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தலையீடு ஐடி செக்டரை எந்த மாதிரியான ஒரு டேர்ன் எடுக்க வைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு டவுன்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட டெக் நிறுவனங்களான இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, எல்டிஐ மைண்ட்ரி மாதிரி முக்கிய நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறத தான் பார்க்க முடியுது. ஸோ ஆல்ரெடி ஐடி ஊழியர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அவங்களோட வேலைக்கு ஏதாவது த்ரெட் வந்துருமா அப்படின்னு ஒரு கலக்கத்தில் இருக்கும்போது ஐடி துறையில் முதலீடு செஞ்ச முதலீட்டாளர்களுக்கும் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளிட்ட மற்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கன்சர்னாக மாறி இருக்கு. ஸோ ஐடி செக்டரில் தொடர்ந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த செக்டரை எப்படி பார்க்குறீங்க? ஒரு இன்வெஸ்டராக இது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது? இதுவே நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.